பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஜாதகத்துல பிரம்மஹத்தி தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுடைய ஜாதகத்துல இப்போ இந்த லக்னம் எடுத்துக்கோங்க, கடக லக்னம், குரு சனி சேர்க்கை இருக்கணும் அல்லது குரு சனியோட பார்வையில் இருக்கும். இப்ப செவ்வாய் சுக்கிரன் இருக்க இடத்துல குருவுடைய டைரக்ட் பார்வையில சனி இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்படி இப்படி எடுக்கும்போது குருவுடைய பார்வையில டைரக்டா சனி இருக்கும். இது உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை குறிக்கும். அதே போல குருவோட இங்க சனி இருக்காரு அப்படின்னும் போது குரு சனி சேர்க்கை, இதுவும் உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை கொடுக்கும். குரு சனியோடைய சாரமும் சனி குருவுடைய சாரமும் வாங்கிறது, இதுவும் உங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை குறிக்குது. இந்த பிரம்மஹத்தி தோஷம் எதனால வருது அப்படின்னு பார்க்கும்போது பெருமளவுக்கு மனநலம் பாதித்திருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்களை கொடுமைப்படுத்துறது. அவங்க நம்ம கண் எதிர தெரியும். அப்படி தெரியும் போது மனநலம் பாதித்து இருக்கவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. தெரிஞ்சும் நீங்க நிறைய பேர் நான் இப்போ இந்த ஜென்ரேஷன்லயே பாக்குறோம், கஷ்டப்படுறாங்க, அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள அடிக்கிறது, துன்புறுத்துறது, அவங்கள வேற மாதிரி ட்ரீட் பண்றது, இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். இந்த பாவங்களை இப்பவும் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவும் பிரம்மஹத்தி தோஷத்தெல்லாம் பாதிக்கப்படும். அதே போல ஒரு உயிரை கொல்றது, அது மனிதர்களை கொல்றது மட்டும் கிடையாது, மனிதர்கள் மற்ற மிருகங்களையோ அல்லது மற்ற மனிதர்களையோ கொல்றதுமே பிரம்மஹத்தி தோஷத்தை கொடுக்கும். பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருக்கு ஒருத்தவங்களுக்கு, அவங்களுடைய ஜாதக அமைப்பு இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, திருமணத்துல தடை, குழந்தை பாக்கியம் லேட் ஆகிறது, அதே போல உங்களுக்கு கல்வியில் தடை, தீராத கடன், வேலை வாய்ப்பின்மை, அவமானம், அசிங்கம், வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு மேல போக முடியாத சூழ்நிலை, எவ்வளோ இருந்தாலும் போதும். பொதுவா போதும் என்று மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ இருந்தாலும் பத்தலை 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 அப்படின்ற தாட்ஸ் இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபைடே இருக்காது வாழ்க்கையில. எல்லாமே இருக்கும் ஆனா சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. எப்பவுமே ஒரு கஷ்டத்திலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது திருவிடை மருதூர் அப்படின்ற கோவிலுக்கு போயிட்டு எழுதிடுறேன். திருவிடை மருதூர் அப்படின்ற கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றதும், ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு இந்த பிரம்மஹத்தி தோஷத்தினால பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய ஜாதகத்துல சனி குரு சேர்ந்து இருக்கா அல்லது சனி குரு பார்வையில இருக்கா, சனியும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க திருவிடை மருதூர் அல்லது ராமேஸ்வரம் இந்த 2 ஸ்தலங்கள்ல ஏதாவது ஒரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு, ராமேஸ்வரம் போனீங்கன்னா அந்த கிணறுகள்ல மொத்தமா எல்லா கிணறுகளையும் குளிச்சுட்டு தானம் தர்மம் செய்துட்டு வரணும். முக்கியமா எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நீங்க அந்த கோவில்ல பரிகாரம் முடிச்சுட்டு தோஷங்கள் நிவர்த்தி பண்ணிட்டு தானம் தர்மம் செஞ்சுட்டு வந்தா மட்டும்தான் அந்த தோஷங்கள் உங்களுக்கு முழுமையா எல்லாமே கிளியர் ஆகும். ஓகேங்களா? சோ தானம் தர்மம் பண்ணாம இந்த தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு வராதீங்க. செகண்ட், காலசர்ப தோஷம். காலசர்ப தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி எப்படி பாக்குறது அப்படின்னு பார்க்கவும். இப்போ ராகு கேது இப்படி இருக்கு அப்படின்னும் போது அந்த ராகு கேது அச்சுக்குள்ளேயே இந்த பக்கம் எல்லா கிரகங்களும் அப்படி இந்த எல்லாத்துக்கும் இந்த இதுக்குள்ளேயே மொத்த கிரகங்களும் அமருது அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ராகு கேது அச்சுக்குள்ளேயே இந்த பக்கம் மட்டும் எல்லா கிரகமும் அமருது அப்படின்னும் போது இது காலசர்ப்ப தோஷமாகவும், அதே போல கிரகங்கள் எல்லாமே கேதுவை நோக்கி பயணம் பண்ணும்போது உங்களுக்கு காலசர்ப
யோகமாவும் செயல்படும். ஓகேங்களா? கிரகங்கள் எல்லாம் ராகுவை நோக்கி பயணம் பண்ணும்போது அது காலசர்ப்ப தோஷமாகவும், கிரகங்கள் எல்லாமே கேதுவை நோக்கி பயணம் பண்ணும்போது உங்களுக்கு காலசர்ப்ப யோகமாவும் செயல்படும். இந்த மாதிரி சர்ப்ப தோஷம் இருக்கு அப்படின்னா அவங்க காளஹஸ்திக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வர்றதுமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல புத்து உள்ள கோவில்கள் இருக்கு இல்லையா, அந்த புத்துள்ள கோவில்களுக்கு குங்குமம் மஞ்சள் வாங்கிட்டு போய் அந்த புத்து சுத்தி போட்டுட்டு வர்றது, அங்க வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. அதே போல நாக சிலைகள் இருக்கும் கோவில்கள்ல பார்க்கும்போது தெரியும், லைனா நாக சிலைகள் ஒரு இடங்கள்ல ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நாக சிலைகளுக்கு பால் அபிஷேகம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பால் அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்க வீட்டுல இருந்து உளுந்து வடை தயார் பண்ணி எடுத்துட்டு போங்க. தயிர் சாதம், உளுந்து வடை அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அங்க படையல் போட்டுட்டு வர்றது இம்பார்ட்டன்ட். உளுந்து வடை அப்படின்னும் போது உங்களுக்கு ராகுடைய இதுல வந்துடும். இந்த சர்ப்ப சாந்தி நீங்களே பண்ணிட்டு வர்றதுமே உங்களுக்கு ஓரளவுக்கு பாதிப்புல இருந்து கம்மியாயிட்டு வரும். அது வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க பண்றது உங்களுக்கு நல்லது. ஏன் வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்றேன்னா, ஆக்சுவலி 7 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய இப்போ பொதுவா இது லக்னம்னு வச்சுக்கோங்க. இந்த மிதுன லக்னத்துக்கு மேல 7 வருஷத்துக்கு ஒரு இடு ராகுவும் 7 வருஷத்துக்கு ஒரு இடு கேதுவும் வரும். அப்படி வரும்போது லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னும் போது நம்மளுடைய பார்ட்னர் கணவனோ அல்லது மனைவியோ, அப்போ இந்த இடங்கள்ல ராகு கேது பயணம் பண்ணும் காலங்கள்ல பெரும்பாலும் டிவோர்ஸை கொடுத்துருது. 2, 8, 1, 7 இந்த 2 இடங்கள்லயும் இருக்கும்போது ராகு கேது இருக்கும்போது பெரும்பாலும் வாழ்க்கையில நிறைய பேருக்கு பாதிப்பையே கொடுக்குது. அப்போ அதனாலதான் திருமணம் பண்ணும்போது ராகு கேது இருக்க ஜாதகருக்கு அதே மாதிரி ராகு கேது அந்த அமைப்புல இருக்கும்போது பண்ணா அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களுக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த சர்ப்ப சாந்தி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல காலசர்ப்ப தோஷம் இருக்கவங்க முஸ்லிம் நண்பர்கள், உங்களுக்கு முஸ்லிம் நண்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டப்படுற நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. காலசர்ப்ப யோகமா இருக்கு அப்படின்னும் போது நீங்க கேது அப்படின்றது கிறிஸ்டியன் நண்பர்களா வரும். அப்போ கிறிஸ்துவர்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது கஷ்டப்படுறாங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த உதவிகளை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த காலசர்ப்ப தோஷம் காலசர்ப்ப யோகமா இருந்ததுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை கொடுக்குது. தோஷமா இருக்கும்போது மேக்சிமம் மன வாழ்க்கையில பாதிப்பை கொடுக்குது. மன வாழ்க்கையில எல்லாருக்குமே காலசர்ப்ப தோஷம் பாதிப்பை கொடுக்குதா அப்படின்னா இல்ல. ஏன்னா யார் யாருக்கெல்லாம் ராகு கேது தோஷம் இருந்து காலசர்ப்ப தோஷம் இருந்து நல்லா ஒரு எந்த தோஷமே இல்லாத ஒரு ஜாதகத்தோட இணைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ப்ராப்ளம் இவங்களுக்கு தான் வருதே தவிர எல்லாருக்குமே அந்த தோஷத்தை கொடுக்கல. 2 பேருக்கும் ஒரே மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்காது. இப்போ ஒரே இடத்துல ஆணுக்கும் அதே போல இன்னொரு இடத்துல இருக்க பெண்ணுக்கும் ஒரே இடத்துல இப்போ மேஷத்துல ஆணுக்கு ராகு இருக்கு அப்படின்னும் போது பெண்ணுக்கு அதே போல மேஷத்துல ராகு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பெரும்பாலும் பிரிவை கொடுக்கறது கிடையாது. இந்த ராகு கேது தோஷமோ காலசர்ப்ப தோஷமோ இவங்க மாற்று மதத்தினர் இருக்காங்க இல்லையா, நண்பர்களோ தெரிஞ்சவங்களோ கஷ்டப்படுறவங்க யாரா இருந்தாலும்